இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து 2026 பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 2.0 இப்போ வரைக்கும் பார்ட் 1 மாதிரி அடுத்தது பார்ட் 2 அப்படின்ற அளவுக்கு ரொம்ப வீரியமா செயல்பட போகுது அப்படின்றத சிம்பாலிக்கா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பல விதமான விமர்சனங்களும் வந்திருக்கு. நீங்க முதல்ல ஸ்டாலின் அவர்களுடைய கூற்றுக்கு எப்படி பாக்குறீங்க? இல்லை அது எல்லாரும் கனவு காண்றதுக்கு உரிமை இருக்கு இல்லையா? விஜய் கூட கனவு காண்றாங்க, விஜய் ரசிகர்கள் கனவு காண்றாங்க முதல்வராக விஜய் தான் வருவாப்புலன்னு. எல்லாருக்கும் உரிமை இருக்குது கனவு காண்றது. அதேமாரி வந்து இந்த முறை 26 தேர்தலில் வந்து திமுகவுக்கு கடந்த முறை மாரி வந்து அப்படி ஒரு அசால்ட்னஸ் வர வாய்ப்புகள் இல்லை. ஏன்னு சொன்னால் கடந்த முறை வந்துன்னா அதுக்கு உண்டான காரணங்கள் வேறு இருந்தது. ஏன்னா தொடர்ந்து அதிமுக 10 ஆண்டுகள் ஆட்சி, பாஜக வந்து அதிமுகவில் கையில் வச்சுக்கிட்டு அவங்க கொஞ்சம் ஆட்டம் போட்டது, இதெல்லாம் மக்களுக்கு கொஞ்சம் விரக்தி ஏற்பட்டு திமுக பக்கம் மாறிடுச்சு. ஆனால் நீங்கள் இந்த 5 ஆண்டுகளில் நீங்கள் என்ன பெரிய சாதனைன்னு சொன்னால் கூட இந்த 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுத்துருக்கீங்களே தவிர அதை தவிர ஒன்றும் இல்லை. அதையும் கூட வந்து 1 லட்சம் ஒரு 50,000 கோடியை கொடுத்துட்டு 1 லட்சம் கோடியை வெளிநாட்டிலேருந்து கடன் வாங்கி வச்சுருக்கீங்க. அவ்வளோதான். நீங்கள் ஒன்றும் அண்ணா அறிவாலயத்திலேருந்து எடுத்து கொடுத்த காசு இல்லைல்ல. இப்போ இதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய எதிர்கருத்தை வச்சிருக்கிறாரு. 2.0 அப்படின்னு சொன்னீங்கன்னா அடுத்து 3.0 வரும், கஞ்சா 4.1 ஒன்று வரும், அது கள்ளச்சாராயம், இந்த மாதிரி தான் அதிமுக அரசு இருக்கும், அதிமுக தான் 2026 வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை உண்மை அதுதானே. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா போதை வந்து எந்த துறையில் இல்லை. நீங்கள் கல்லூரியில் படிக்கிறீங்க, மாணவிகள் மத்தியில் போதை பழக்கம் எவ்வளோ இருக்குது இல்லையா? சொல்லுங்கள், ஃபேக்டாக பேசுங்க, இருக்கா இல்லைங்களா?